ஆடி வெள்ளியின் அற்புத தரிசனமாக இதோ இங்கே விநாயகப் பெருமானை நாம் பணிந்து வணங்கி அடுத்ததாக இங்கே ஆலயத்திலே கொலுவிட்டிருக்கக்கூடிய விநாயகரும் முருகனும் ருத்ரனுமாக அமர்ந்திருக்கக்கூடிய ராமலிங்க சௌடேஸ்வரியை தற்பொழுது நாம் இதோ இங்கே கண்டு அன்னையினுடைய அருளுக்காக பிரார்த்தனை செய்கின்றோம். அற்புதமான அலங்காரத்திலே உற்சவர்கள் வீற்றிருக்க அன்னையினுடைய தேவலா மகரிஷியும் அதே நேரத்திலே காயத்ரி தேவியுமாக வலப்புறமும் இடப்புறமும் அன்னையின் ஆலயத்திலே இருக்க சிம்ம வாகினியாக வீற்றிருக்கக்கூடிய அன்னை ராமலிங்க சௌடேஸ்வரியை இதோ இங்கே இப்போது நாம் தரிசனம் செய்கின்றோம். அன்னைக்கு தீபாராதனை நடைபெறக்கூடிய இந்த நேரத்திலே அன்னை இதோ வீணாதாரிணியாக கமலதாரிணியாக தன் கைகளிலே வீணையை பிடித்தவளாய் ராஜமாதங்கியினுடைய கோலத்திலே அன்னை இதோ இங்கே ராமலிங்க சௌடேஸ்வரியாக விட்டிருக்கின்றாள். வீணையிலே இருந்து எழுகின்ற நாதம் எவ்வாறு நம்மை மயங்கச் செய்து நம் கவலைகளையெல்லாம் மறந்து ஆனந்தமாக லபிக்கச் செய்கிறதோ அதுபோல இந்த ஆடி வெள்ளியிலே அன்னையனுடைய இந்த அலங்காரம் காணும்போது அன்னையனுடைய வீணையிலிருந்தே வருகின்ற அந்த நாதம் போல் நம் வாழ்வில் ஆனந்தம் எப்பொழுதும் நீடித்திருக்க இதோ அன்னை ராமலிங்க சௌடேஸ்வரியை நாம் அவளது பாதார விந்தத்திலே விழுந்து பணிந்து வணங்குவோமாக. புவனங்களையெல்லாம் சுழற்றி நம்மை அந்த சுழற் பந்துக்குள் விளையாடச் செய்யும் குழந்தைகளாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நம்மோடு வீற்றிருக்கும் அன்னை ஆதிபராசக்தி ராமலிங்க சௌடேஸ்வரியாக இதோ இங்கே எழுந்தருளி நமக்கு அருள் காட்சி தருகின்றாள். அன்னையனுடைய அருள் இந்த ஆடி வெள்ளி தினத்திலே அன்னையை தரிசிக்க யாரெல்லாம் அன்னையனுடைய ஆலயம் நாடி வருகிறார்களோ இந்த காணொளியின் வழி அன்னையை காண்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அன்னையனுடைய முழுமையான நல்லருள் நிறைவதாக அன்னையை பணிந்து வணங்குவோமாக. இதோ இங்கே ருத்ரருடைய அலங்காரத்தையும் கண்டு நாம் சொர்ணாகர்ஷண பைரவராக காட்சி தரக்கூடிய பைரவரையும் கண்டு களிக்கின்றோம்.